இல்லையா? எத்தனை பெற்றவங்க பிள்ளைகளை கேட்கிறோம். சரியாமா சிஸ்டர்? எல்லாம் பாருங்க சிஸ்டர், எத்தனை பெற்றவங்க பிள்ளைகளை பார்த்து கேட்கிறோம். நீயே சார் அவங்க வீட்டு போன சும்மா வந்து உட்காந்து போது, அவங்க வீட்டு போய் பைபிள் உட்காந்து போறான். அவன் உட்காந்துட்டு போல உன் பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஒரு படி செஞ்சா கர்த்தர் உன் பிள்ளைக்கு சன்னதியை உயர்த்துவான். நிச்சயமா சொல்றேன், அந்த வாழ்க்கை பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்றேன், நீ மனுஷனை பார்க்காத, ஆண்டவருடைய பணியை செய்யற ஒரு சின்ன பாயை பெருக்கி போறது கூட ஆண்டவருக்கு செய்யற பணி, உன்னதருக்கு செய்யற பணி, உயர்ந்த ராஜாவுக்கு செய்யற பணி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல சாப்பாடு போட்டும் போது அந்த இலையை எடுக்குது பாத்தீங்களா, அது மனுஷனுக்கு செய்யற பணி அல்ல, உன்னதருக்கு செய்யற பணி. இந்த பிள்ளைங்க தலைமுறை பெருசா இருக்கும். ஹalleluya ஹalleluya. தயவு செஞ்சு பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணி விடுங்க. ஜிதா, ஷீலா, சபினா, யார் பெருக்கிறாங்க பெருக்கு நமக்கு தேவையில்லமா, நீ போய் செய்யுமா, நீ போமா, நீ போய் செய், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். போ. அவங்க பசங்க யார் பசங்க சும்மா வந்து போனா நமக்கு என்ன, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்கமா, நீ போய் செய், ஊழியத்தை செய்யுமா, உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஹalleluya. சொல்லணும். என்ன பண்ணணும் சிஸ்டர்? பானு சிஸ்டர் என்ன பண்ணணும்? சொல்லணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும். 45 வயசு ஒரு மனிதர், அந்த மனுஷனை புத்தூர்ல நாங்க போவோம். உண்மையா சொல்றேன், மாசம் 40 வயசு எவ்வளோங்க, 45,000 50,000 சம்பாதிக்கிற மனுஷன் நாங்க போவோம். இந்த டேபிள் தொச்சு தண்ணி போட்டு, ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறார் பார்த்தியா. நாங்க போன எங்க செருப்பு வெளியே இருக்கும், அந்த செருப்பை எடுத்து என் செருப்பா இருக்கட்டும், சிஸ்டருடைய செருப்பா இருக்கட்டும், யாருடைய செருப்பா இருக்கட்டும், எல்லாருடைய செருப்பையும் எடுத்து சரியான ஒரு முறை அவங்க தள்ளிட்டு போவாங்க. அப்ப தூக்கி போட்டு போயிருப்பாங்க செருப்பை. அந்த எல்லா செருப்பையும் எடுத்து ஒரே இடத்துல லைனா இருக்கும். பார்த்து கேட்டேன், ஐயா உங்க வயசுக்கு செருப்பை எடுத்தாரு. ஐயா செருப்புன்னு சொல்லாதீங்க, இது உன்னதருக்கு செய்யற பணி, இது ஆண்டவருக்கு செய்யற பணி, ஏன் ராஜாவுக்கு செய்யற பணி. என்ன கர்த்தர் போஷிப்பார் ஐயா, என் பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பார் ஐயா, என்ன கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் ஐயா. இதனாலதான் அவங்க வீட்டுல ஒரு அற்புதம் இருந்துச்சு. செத்து போறவங்க மணியை விட உயிரை வச்சு எல்லாம் கரல டாக்டர் சொல்லிட்டாங்க செத்துல வெளியானாங்க. ஆண்டவர் அன்று இரவு முழுவதும் நாங்கள் முழங்கால விட்டு அழுத போது ஆண்டவர் தரிசனத்தோடு சொன்னார், நம்ம நான் வாழ வைப்போம். ஆண்டவர் சொன்ன தரிசனத்தை விட அவர் ஆண்டவருக்கு செய்த பணிதான் இன்றும் அந்த குடும்பத்தை உயிரோடு. எத்தனையோ முறை அவர் வேன்ல போகும்போது ஆபத்துகள் வந்தது, ஒரு முறை கூட அவர் விடவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு செய்யற பணி, உன்னதருக்கு செய்யற பணி, உயர்ந்தவருக்கு செய்யற பணி. இந்த பணியை மட்டும் ஒரு நாள் விட்டுருவார். மோசேயை அழைக்கிறது போல உங்களை இன்னைக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நான் உயரணுமா, எல்லா வாலிப பிள்ளைகளோட நான் ஆண்டவருக்கு பணியை செஞ்சுனா ஆண்டவர் உயர்த்துவாருமா? வா, ஆண்டவர் உயர்த்துவார். தடை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உன் பிள்ளைகளை கத்தருக்கு ஓடி வர பிள்ளைகளை தடை பண்ணாதீங்க, துரிதப்படுத்துங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு துரிதப்படுத்துங்க, தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் செய்வதற்கு உன் பிள்ளைகளை துரிதப்படுத்தி உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாரு. பின்னாடி உன் பிள்ளைகள் உயர்ந்திருக்கிறத அந்நிய கண்கள் அல்ல, உன் கண் காணும். தடை பண்ணாத, என்ன பண்ணாத, தடை பண்ணாத. சபை என்பது ஒரே குடும்பம். சபை என்பது என்ன? நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சபை என்பது என்னமா? சபை என்பது என்ன? நம்ம எல்லாரும் யாரு? தேசப்பாக்கு பணியை செய்கிற பிள்ளைங்க. ஸ்தானம் வேறு. நான் யார்? நான் ஊழியக்காரர். இவர் யாரு? மூப்பனார். நீங்களாம் யாரு? இதுதான் மாற்றம். ஆனா எல்லாரும் ஒரே பிள்ளைங்க. அல்லேலூயா. தேசப்பாவுடைய பிள்ளைங்க. ஸ்தானம் மாறுது. இந்த ஸ்தானத்துல ஒன்றும் மிஸ் இல்லை. அவர் மூப்பனார் இருக்கிறதால பெரிய ஆள் கிடையாது, நான் ஊழியக்காரர் இருக்கிறதால பெரிய ஆள் கிடையாது, நீங்க விசுவாசம் இருக்கிறதால பெரிய ஆள் கிடையாது. ஸ்தானம் தான் மாறுகிறது தவிர நம்ம எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரே குடும்பம். குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ள வைராக்கியம் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ள மனசோர்வு இருக்கக்கூடாது. இது ராஜாவுடைய பணி. எல்லாம் ஒன்றிணைந்து வரணும். அல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா? என்னை ஆண்டவர் அழைப்பதற்கு முன்னாடி உண்மையாக தேவனுடைய வேதத்தை வைத்து நான் சொல்கிறேன். இயேசப்பா என்னை அழைப்பதற்கு முன்னாடி நான் 9th இருந்து
காலேஜ் படிச்சு முடிச்சு திருமணம் ஆகிற வரைக்கும் ஒரு வாரம் கூட அப்பாவுடைய ஆலயத்தை சுத்தம் செய்யாது. கிட்டத்தட்ட 16 வருடமா தேவனுடைய ஆலயத்தை சுத்தம் செய்தவன் நான். சாவி என்கிட்ட தான் இருக்கும். நான் கரெக்டா சனிக்கிழமை நைட்டே போயிடுவேன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. போனேன்னா ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துப்பேன், அதுல அந்த சோப்பாயில போடுவேன், அந்த இது போடுவேன், எல்லாத்தையும் கலந்து ஒரு துணியை எடுத்து மாப்பை எடுத்து நல்லா பனிப்பீடத்தில் இருந்து அந்த கடைசி வரைக்கும் அது பெரிய சர்ச்சை 300 பேர் உட்கார சர்ச்சை. அது அந்த சர்ச்சை முழுவதும் துடைப்பேன். பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு, அப்பா நீர் கொடுத்த பணி இது, அப்பா நீர் கொடுத்த வாழ்க்கை இது, நீங்க இன்னைக்கு என்ன உயிரோட வச்சிருக்கீங்கன்னா உங்க ஆலயத்தை சுத்தப்படுத்துதாப்பா, நிச்சயமா என்ன ஊழியக்காரமா மாற்றுவீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லி 16 வருடம். எத்தனை வருடம்? 16 வருஷம். ஒரு நாள் ஒருத்தர் கூட பெருகி போட விட மாட்டேன், நானே செய்வேன். இந்த 16 வருடமும் தேவனுடைய ஆலயத்தை மாற்ற விட்டதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு விரோதமாய் மந்திரத்தை பண்ணிட்டாங்க. நான் சாகணும்னு, நான் செத்து போகணும்னு மந்திரத்தை பண்ணிட்டாங்க. எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. ஊழியக்காரங்க ஜெபிச்சு ஜெபிச்சு பார்த்து சோர்ந்து போயிட்டாரு. இனி அவ்வளவுதான், உறவு சொல்லிடுச்சு, சொந்தம் சொல்லிடுச்சு, இவன் செத்து போயிடுவா, இவன் நுரையீரல் அழிஞ்சு போயிடுச்சு. எத்தனை டாக்டரை பார்த்தோம், எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்ட, சுகமே ஆகல. எத்தனை ஊழியக்காரங்க ஜெபிச்சாங்க, சுகமாகல. அந்த நேரத்தில் சுகமாக திரும்ப அந்த மந்திரம் தொடும். 16 வருடம் ஆண்டவருக்காய் உழைத்த எனக்கு வந்தது என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிற ஜனங்கள் சொன்னது என்ன தெரியுமா? இயேசு இயேசு என்று இயேசுவை நம்பி ஓடினானே, அவர் சபையை பெருக்கினானே, அவர் சபையை கூட்டினானே, இவன் அந்த இயேசுவால காப்பாற்ற முடியுமா? அந்த இயேசுவால இவன் ஜீவனை கொடுக்க முடியுமா சொன்னாங்க. அல்லேலூயா. எத்தனை சொந்தங்களை தூக்கி எறிஞ்சது. ஆனால் ஒரு நாள் இயேசு வந்தார். அல்லேலூயா. ஒரு இரவு என்னை தேடி இயேசு வந்தார். 16 வருஷம் எனக்கு என்ன நீ பணியை செஞ்ச, உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறது. என் வியாதியை டாக்டர்களால் சுகப்படுத்த முடியாது, என் இயேசு என் வியாதியை சுகப்படுத்தி இன்றிலிருந்து என் ஊழியத்தை செய்ய அழைத்தார். அதனாலதான் இந்த உயிரோடு நிற்கிறேன். அல்லேலூயா. எனக்கு உயிரோடு நிற்கிறேன்னா அப்பா போட்ட பிச்சை, அப்பா போட்ட காரியம். ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் தெரியுமா? அன்னைக்கு அப்பாவுக்கு செஞ்ச பணி, அன்னைக்கு ராஜாவுக்கு செஞ்ச பணி, அன்னைக்கு அடைச்சவருக்கு